டார்க் அண்டு லைட் கிரே கலர் காம்போவில் டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு கிரில் ஒர்க்கும் அது போக ப்ரௌன் பார்டர்ஸும் கொடுத்து நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன். 2 கார் நிப்பாட்டுற மாதிரி ரெக்டாங்குலராக பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ். கெஸ்ட்டை வெல்கம் பண்ண டெக்கரேஷன் ஒர்க்கோட ஃபோயர் ஏரியா. 16க்கு 16 அடி சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால். அட்ராக்டிவான டிஸ்பிளே யூனிட்டோட தனி பூஜா ரூம். சென்டரில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட நல்ல நீளமாக பெரிய கிச்சன் அண்ட் டைனிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம். அந்த 2 பெட்ரூம்ஸுமே 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம். எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம். ஒரு பாத்ரூமில் ஜக்கூசி. 2 மாஸ்டர் பெட்ரூமில் ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட், உட்டன் காட்டுன்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப். ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி, லான்ச். செகண்ட் ஃப்ளோர் டெரஸில் தனி லாண்ட்ரி ரூம். ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி இன்னர் ஸ்டேர்கேசஸ். ஹெட்ரூம் சீலிங் செட்டரில் சர்க்குலர் ஷேப்பில் பெரிய ஸ்கைலைட். கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடின்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக சூப்பராக பிளான் பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கிரே கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் அண்டு லேசர் கண்டிஷன் கிரில் ஒர்க்கும் ஒயிட் கலரும் அது போக பார்டர்ஸ்க்கு டார்க் ப்ரௌன் கலரெலாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டைல் வித் வுட் டிசைன் HPL சீட்ஸில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 19க்கு 16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 7க்கு 3, இந்தியன் டாய்லெட் டைப். இது வீட்டோட மெயின் டோர். 8க்கு 4 அடி சைஸில் டபுள் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கெஸ்ட்டை வெல்கம் பண்ண ஃபோயர். சைஸ் 7க்கு 5. ஆப்போசிட் வாலுக்கு போகிற ஃப்ளூட்டர் பேனல்ஸில் அழகாக ஃபேன்லிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு சின்ன ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இதில் வீட்டுக்கு வர்றவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக புத்த ஸ்டாச்சு வச்சா பார்க்க நல்லாயிருக்கும். ஃபோயர் அடுத்து பெரிய லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்ட் அண்டு வுட்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் நிறைய சிலிண்டர் லைட்ஸும் அது போக சென்டரில் ஒரு பெரிய சாண்ட்ரியர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். இது தனி பூஜா ரூம். ஃப்ளூட்டட் கிளாஸ் வித் வுட்ல டோர்ஸ் செஞ்சுருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 5க்கு 4. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 26க்கு 8. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும் மேலே LED டச் சென்சாரோட அழகான ஷேப்பில் மிரரும் மாட்டியிருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில ஒரு பெரிய உட்டன் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதில் 3 அழகான ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 1.5க்கு 2 அடி சைஸில் பெரிய சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப்பில் 4 பர்னர் டைப் ஹாபும் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் அமைச்சிருக்காங்க. கார்னரில் ரோலிங் சட்டர் டைப்பில் ஒரு மினி டால் கேபினெட்டும் அது கீழே பார்த்தீங்கன்னா மிக்ஸி வைக்கிறதுக்காக ரோலிங் ட்ராலியும் கொடுத்துருக்காங்க.
சைடில் புல் அவுட் டைப்பில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்கும் ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸான லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் இருக்கும். வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பரும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 5.5க்கு 4. உள்ள ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். எஃப்ஆர்பி டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 7க்கு 5.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணாமல் கபோர்ட் ஒர்க் செஞ்சு இதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிற மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே இண்டிவிஜுவல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு போகாமே டார்க் ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 8 அடி சைஸில் லாஞ்ச். நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட கார்னரில் ஒரு பெரிய ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் இருக்கும். ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபு போகாமல் கபோர்ட் ஒர்க், கீழே பூரா வார்ட்ரோப்ஸ் அண்ட் ஸ்டடி டேபிளும், ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கிங் சைஸ் உட்டன் காட்டும், பேக் சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பரும் ஒட்டியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 8க்கு 4. ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 6. கார்னரில் ஒரு பெரிய பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு உட் டிசைன் WPC பேனல்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. இந்த பெட்ரூம்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட், மிரர், ஹீட்டர்னு எல்லா ஐட்டம்ஸும் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 19க்கு 12. தரைக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸும், அதுக்கு மேட்சிங்காக சீலிங்க்கும் பார்த்தீங்கன்னா உட் டிசைன் WPC பேனல்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஈஸ்ட் வாலில் பூரா பெர்கோலா டிசைன்ஸும், சவுத் வாலுக்கு பூரா கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் உட்காரத்துக்கு வசதியை தின்ன மாதிரி உட்லேயே செஞ்சுருக்காங்க. வித் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட கொடுத்துருக்காங்க.
மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதோட சீலிங் சென்டரில் ஒரு பெரிய சர்க்குலர் ஷேப்பில் ஸ்கைலைட்டும் ஸ்டேர்கேஸை இன்னர்லையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,70 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கார்னரில் லாண்ட்ரி ரூம் உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.